டாக்டர் அன்புமணி பனையூரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அங்கே நான் செயல்படுறேன் அப்படின்னு அறிவித்தாரே, அந்த இடம் எப்படி இப்போ காட்சியளிக்குது? நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், இந்த 2 இல்லங்களும், டாக்டர் ராமதாஸுடைய இல்லமும் டாக்டர் அன்புமணியுடைய பனையூர் அலுவலகமும் நிசப்தமாக காட்சியளிக்குது அப்படின்னு. இஸ் தட் ஸோ? நீங்கள் என்ன பிக் பண்ணுறீங்க அங்கிருந்து? களத்தில் தகவல் என்ன அப்படின்னா, ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய அக்கரை, அந்த அக்கரை பகுதியில் தான் அன்புமணி ராமதாஸுடைய இல்லம் இருக்குது. பனையூரில் கட்சி அலுவலகம் இருக்குது. இந்த 2 இடங்கள்லையுமே நிர்வாகிகள் யாருமே வரல. இந்த இடம் வெறிச்சோடி காணப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் அன்புமணி ராமதாஸுடைய இல்லம். இந்த இல்லத்தில் தான் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. ஆனால் நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருமே வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தரப்பில் சொல்லப்பட்டதா ஒரு தகவல் கூறப்படுகிறது. எனவே நிர்வாகிகள் யாரும் காலையில் இருந்து இல்லம் முன்பு வரல அப்படிங்கிறது தான் களத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. குறிப்பா பாமக தலைவர் பதவி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் இருந்து அன்புமணி ராமதாஸ் மாற்றப்பட்ட நிலையில் அன்புமணி ராமதாஸ் உடைய நிலைப்பாடு என்ன, அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இப்போ வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தல. அன்புமணி ராமதாஸ் தரப்புல அவருடைய உதவியாளரை தொடர்பு கொண்டு கேட்டும் போதும் கூட இப்போதைக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ மற்ற அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் பதவியில இருந்து மாற்றப்பட்டதற்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. பாமக பொருளாளர் திலகபாமா ராமதாஸுடைய முடிவு தவறுன்னு சொல்லியிருக்காரு. திண்டிவனம் உள்ளிட்ட ஒரு சில இடங்கள்ல பாமக நிர்வாகிகள் போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. மீண்டும் பாமக தலைவராக அன்புமணியை கொண்டு வரணும் அப்படின்லாம். இந்த சூழல்ல பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலையும் அன்புமணி ராமதாஸ் இல்லம் முன்பும் நிர்வாகிகள் யாருமே வரல அப்படிங்கிறது தான் களத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமோ அல்லது அறிக்கை மூலமோ தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இங்க களத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. ரைட்.